Hi friends, welcome to Sudha Settle. ரொம்பவே ஹெல்தியான வெந்தயக்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 200 கிராம் சாப்பாட்டு அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 200 கிராம் கருப்பட்டி, தேவையான அளவு நல்லெண்ணெய். நம் தமிழர்களின் ரொம்பவே பாரம்பரியமான வெந்தயக்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ஹெல்தியும் கூட. நான் நைட்டே வெந்தயம், உளுந்து, அரிசி இந்த மூணையும் ஊற வச்சுட்டேன். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் ஈஸியாக அரைக்க முடியும். இதை மிக்ஸி இல்லைனா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. நார்மல் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நீங்கள் கருப்பட்டி இல்லை வெல்லம் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நான் 200 கிராம் கருப்பட்டியை உடைச்சி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். இதை இப்போது நம்ம காய்ச்சிக்கலாம். கருப்பட்டி கரைகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் இருக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். அது கரைஞ்சிருச்சுன்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம். கருப்பட்டி உருகிருச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அது கூட ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஸ்டவ்வில் வைக்காமலேயே ரெண்டையும் கலந்து விட்டுக்கிறேன். ஸ்டவ்வில் வச்சா ரொம்ப கட்டியாயிடும். நல்லா கலந்து விட்டாச்சு, இருக்கட்டும். ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போது இதை சேர்த்துட்டு கையெடுக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் கையெடுக்காமல் கிளறுங்க. இது கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கட்டியானதும் ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இனி ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கலாம். நல்லா கட்டியாகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா கட்டியாகும். ரொம்பவே சுவையான, ஹெல்தியான, அதுவும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு எல்லாருமே சாப்பிட வேண்டிய வெந்தயக்களி ரெடி. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுதா சட்டிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.